நாம மையப்படுவதாக. நம்ம எல்லாரும் வேதத்தை திறந்து இன்றைக்கு தேவன் நம்மோடு பேசுகிற இந்த வார்த்தை நாம் தியானம் பண்ண போகிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோட கூட தீர்க்கதரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய், வேறு மனுஷனாவாய். அல்லேலூயா. நாம் இந்த மாசத்துடைய வாக்குத்தத்தம், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை இருக்கும். புரியுதா? இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் தேவை விடுதலை தான். இன்னைக்கு நிறைய பேர் விடுதலை இல்லாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு ஃப்ரீனஸ் இல்லை. விடுதலை என்றது சுதந்திரம் இல்லையா? சுதந்திரம் இல்லை அவங்க வாழ்க்கையில. அதற்கு காரணம் பல காரணங்கள் இருக்கிறது. ஆனா ஆண்டோடைய விருப்பம் என்னன்னா, நம்ம விடுதலையோடு இருக்கணும், சமாதானத்தோடு இருக்கணும், சுதந்திரமா இருக்கணும் இல்லையா? அப்படின்னு இயேசு விரும்புகிறார். ஆமீன் சொல்லுங்க. அப்போ அதுக்குதான் ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கதான் ஒரு விடுதலையும் இருக்கும். நம்ம பல விதத்தில் இந்த செய்தி தியானம் பண்ணி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்ம பார்க்க போற ஒரு காரியம் என்னன்னா, அந்த அபிஷேகம் பெற்றவர்கள் எப்படி இருக்கணும், புரியுதா? அல்லது ஆவிக்குரியவர்கள், நமக்கு என்ன பேரு? ஆவிக்குரியவர்கள். பவுல் சொல்றாரு, உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களோடு நான் பேசுகிறேன். நீங்கள் ஆவிக்குரியவர்கள். ஆவிக்குரிய அந்த அபிஷேகம் பெற்றவர்கள், அந்த தேவன் கொடுக்கிற அந்த ஆவியை பெற்றவர்கள். புரியுதா? நமக்கு என்ன நம்ம பேரு? பெந்தேகோஸ்தேக்காரர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? பெந்தேகோஸ்தே என்ற பண்டிகை நாளிலே ஆவியானவர் அன்னைக்கு பூமியிலே ஊற்றப்பட்டார், சபையிலே ஊற்றப்பட்டார். முதல் சபை பிறந்த ஒரு நாள். ஆமீன் சொல்லுங்க. எல்லாரும் இந்த ஆவியின் அபிஷேகம் பெற்றிருக்கீங்களே, அப்ப நமக்கு பேரே ஆவிக்குரியவர்கள். ஆவிக்குரியவர்களுக்கும் உலகத்துக்குரியவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஆமீன் சொல்லுங்க. அப்போ நம்ம ஆவிக்குரியவர்கள், அந்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்கள். அப்போ நமக்கும் அவர்களுக்குமே ஒரு வித்தியாசம் இருந்து கொண்டே இருக்கும். ஆமீன் சொல்லுங்க. ஆனா இன்னைக்கு காலகட்டத்தில் பாருங்க, 2 பேரும் ஒன்னாவே இருக்கிறாங்க. யாரு ஆவிக்குரியவங்க, யாரு மாம்சத்துக்குரியவங்க இல்லையா, யாரு உலகத்துக்குரியவங்கன்னு தெரியாமலே இன்னைக்கு உலகத்தில் போய் கொண்டிருக்கிறாங்க. புரியுதா? அப்போ ஆவிக்குரியவர்கள், உலகத்துக்குரியவர்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில சற்று வித்தியாசம் இருக்கும். உலகத்துக்குரியவர்கள் உலகத்தின் பள்ளி போய் கொண்டிருப்பாங்க. கடவுள் உங்களை ஆவிக்குரிய மக்கள், ஏன்னா அவங்களுக்கு தான் ஆண்டவர் அந்த மகிமையான சிங்காசனத்தை, அந்த மகிமையான பாக்கியத்தை வைத்திருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. அப்போ ஆவிக்குரியவர்களா இருந்தாதான் உங்களுக்கு இந்த விடுதலையும் உண்டாகும். நீங்க உலகத்துக்குரிய ஆளா இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில் எந்த ஒரு விடுதலையும் கிடைக்காது. அப்போ ஆவிக்குரியவர்கள் எப்படி இருக்கணும்னு சொல்லி 3 காரியம் சொன்ன. 1, ஆவியிலே எளிமை உள்ளவர்களாக இருப்பார்கள். 2, ஆவியிலே உண்மை உள்ளவர்களாக இருப்பார்கள். 3, ஆவியிலே வைராக்கியம் உள்ளவர்களாக இருப்பார்கள். உங்களுக்கு சொல்றேன். 4, ஆவிக்குரியவைகளை சிந்திப்பார்கள். ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரியவைகள் தான் சிந்திப்பார்கள். மாம்சத்துக்கு நீங்க ரோமர் 8ஆம் அதிகாரம் எடுத்துட்டீங்கன்னா அங்கே ஃபுல்லாவே அந்த அதிகாரம் ஃபுல்லாவே அதான் சொல்றாரு. அதுக்கு முன்பாக நீங்க பிலிப்பியர் எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். உண்மை உள்ளவைகள் எவைகளோ, சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளே சிந்தித்துக் கொண்டிருங்கள். இந்த ஆவிக்குரியவங்க என்ன சிந்திப்பாங்கன்னா, உண்மை உள்ளவைகள் எது, ஒழுக்கம் உள்ளவைகள் எது, நீதி உள்ளவைகள் எது, கற்புள்ளவைகள் எது, அன்புள்ளவைகள் எது, நற்கீர்த்தி உள்ளவைகள் எது, புண்ணியம் எது, புகழ் எது, இதைதான் அவங்க சிந்திப்பாங்க.
கேள வாசிமா. நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிற அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு. அப்ப தேவன் எங்க இருப்பார்னா, ஆவிக்குரிய சிந்தனை உள்ளவர்களிடத்துல தேவன் இருப்பார். உங்களுடைய சிந்தனை எப்படி இருக்கணும் சொல்ற, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உங்களுக்குள்ள இருக்கணும். கிறிஸ்துவின் சிந்தை எப்படி இருக்கும்? கிறிஸ்து இயேசுவின் சிந்தை எப்படி இருக்கும் தெரியாதா? ஏசப்பா சிந்தனை எப்படிங்க இருக்கும்? இப்ப ஏசப்பா உன்னை வந்து பார்த்தாருன்னா அவர் சிந்தனை எப்படி இருக்கும்? ஐயோ, மேய்ப்பில்லாத ஆடு போல இருக்கிறது, தொய்ந்து போயிருக்கு இல்லையா? ஆமா, இதை இப்படியே அனுப்பிச்சுதான் வழியில சோர்ந்து போயிடுமே இல்லையா? சிஸ்டர் கூட்டி, எப்பா இவங்கெல்லாம் கொஞ்சம் ஆகாரம் கொடுங்கப்பா, அதெல்லாம் போ சொல்லு. ஏன்னா அவனுக்கு அந்த சிந்தை கிடையாது. ஏன்னா பெற்று இருந்தால் தான் அவனுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும். ஆண்டவரே, இவனுக்கெல்லாம் சோறு போட்டா இல்லையா எப்படி ஒரு 10 லட்சம் ரூபாய் ஆகும், அதனால இப்படியே அமிச்சு போதோட அமிச்சு போய் சேர்த்தோம். இல்லப்பா, சோர்ந்துருவாங்கப்பா. அது அவர் சிந்தை. புரிஞ்சா? நம்ம சிந்தை எப்படி இருக்கும்? இல்ல போ சார், சாப்பிடல சார், நான் கூட தான் சாப்பிடல. நம்ம சொல்ல கையில் ஒரு 50 காசு தான் எடுத்து போடு. புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அதை சிந்தி. எது புண்ணியம், எது புகழ், எது கற்புள்ளது, எது உண்மை உள்ளது, எது ஒழுக்கம், எது நீதி, எது கற்பு, சிந்தி. அந்த ஆவிக்குரியவங்க சிந்திப்பாங்க. அதெல்லாம் ஹல்லேலூயா. அப்ப நம்ம சிந்தனை எப்படி இருக்குன்னா, ஸ்பிரிச்சுவலா யோசிக்கணும். எதுவுமே ஆவிக்குரிய சிந்தனைகளை நம்ம கொண்டு வரணும். இதுதான் ரோமர் 8 சொல்றாரு, நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. அந்த ஆவிக்குரியவர்கள் எப்படி இருப்பாங்க, அவங்க சிந்தனை எப்படி இருக்குன்னு ரொம்ப அழகா சொல்லுது. ரோமருக்கு எழுதின புத்தகம் 8ஆம் அதிகாரம் 4. மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவளா இருக்கிறவங்க ஆவிக்குரியவர்கள். அப்ப ஆவிக்குரிய எப்படி நடப்பாங்க? மாம்சத்தின்படி நடக்க மாட்டாங்க. அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில தான் பார்ப்பாங்க. எதை பார்த்தாலும் இது கற்புள்ளதா, இது உண்மை உள்ளதா, இது புகழ் உள்ளதா, நற்கீர்த்தி உள்ளதா, புண்ணியம் உள்ளதா, புகழ் உள்ளதா, இதையே சிந்திப்பாங்க அவங்க. ஆமென் சொல்லுங்க. ஆகையால் தான் கொரிந்து சபையை பார்த்து அப்பொழுது பவுல் திட்டுறார், உங்களை ஆவிக்குரிய மக்கள் என்று நான் பேசுகிறேன், நீங்களோ குழந்தை தனமா இருக்கீங்க, நீங்களோ மாம்சமுள்ளவா இருக்கீங்க. நீங்களோ மூணு கூட்டம் இருக்குது. ஒன்று ஆவிக்குரியவர்கள், மாம்சத்துக்குரியவர்கள், குழந்தைகள். 3 கூட்டங்கள் ஒவ்வொரு சபையில இருக்கும். சில பேர் பாருங்க, எத்தனை வருஷம் வந்தாலும் என்ன பண்ணும், குழந்தை சப்பம். என்னம்மா 10 வருஷம் ஆச்சு ஞானஸ்தானம் எடுத்து இல்லையா, இன்னும் பாஸ்டர் வயிறு வலிக்குது, வீட்டுக்கு வாங்க பாஸ்டர். இது யாரு? குழந்தை. மாம்சம் ஒண்ணுங்க, பாஸ்டர் என்ன பார்த்தையே பேசுறாரு. அது யாரு? மாம்சத்துக்குரிய. ஆவிக்குரியவங்க ஆவியானவர் பேசுகிறார். புரியுதா? தேவன் பேசுகிறார், நாம் கீழ்ப்படிந்து கொள்ள வேண்டும். இப்போ 3 வகையான கூட்டங்கள் தான் ஒரு திருசபையில் இருக்கு. நீங்கள் குழந்தைகளா இருக்கக்கூடாது. அதுதான் உங்களை நாங்கள் உருவாக்க யோசிக்கிறோம் இல்லையா? அந்த ஜபம் வைக்கிறோம், இந்த ஜபம் வைக்கிறோம், இந்த கூட்டம் வைக்கிறோம், அந்த கூட்டம் வைக்கிறோம். எப்படியாவது ஒரு கூட்டம் நீ கலந்து கொண்டு உங்களுடைய ஆவிக்குரிய தன்மையை என்ன பண்ண, நீ வளர்த்து கொள்ளணும். சில பேர் பாருங்க, அப்படியே எத்தனை வருஷம் வந்தாலும் ஒரு ஜப குறிப்புக்கு ஜபம் பண்ண மாட்டான், ஒரு பாட்டு பாட மாட்டான். அப்படியே எப்பா நீ எங்கம்மா வந்திருக்கிற? கோயில் தானே வந்திருக்க. என்ன பண்ணோம்? கைத்தட்டி பாடி மகிழ்ந்தீரு போம் கர்த்தரின் இல்லையா? கைத்தட்டி பாடுறது கவனிங்க. ஒரு சபையில் அப்படியே சுத்துறான், நடனம் ஆடுது, பொம்பளையும் ஆம்பளையும். ஆவிக்குரிய சிந்தனை அவரை மகிழ்ச்சியாக்கணும்.
அதான் சொல்ற, நீங்க பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காம தேவனுடைய சித்தம் இன்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாவதுனாலே மறுரூபமாகுங்க, டிரான்ஸ்பர் ஆகுன்றாரு. ஆமா சொல்லுங்க. அப்ப உங்க சிந்தனைகளை நீங்கள் சரிப்படுத்த வேண்டும். மாம்சத்துப்படி நடவாமல் ஆவின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. நீங்கள் மாம்சப்படி நடக்க கூடாது. ஆமென் சொல்லுங்க. இப்போ நான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்றேன். நம்ம அடுத்த மாசம் இந்த தேவைகள் இருக்கிறது, இந்த தேவைகளுக்காக உங்களால் என்ற காணி கொடுங்கன்னு நம்ம கேட்கும்போது, ஏன் சும்மா ஏன் அது தேவையா? நமக்கு அந்த இடம் தேவையா? அந்த கார் தேவையா? அந்த பங்களா தேவையா? இல்லையா இது தேவையா? கேட்கக்கூடாது. தேவ தரிசனம் நிறைவேறணும், தேவ திட்டம் நிறைவேறணும். ஆமேன். அவருடைய ராஜ்யம் விரிவடையணும் இல்லையா? நம்ம வீட்டுக்கு நம்ம செய்யணும். இது தேவனுடைய வீடு, தேவனுடைய வீட்டுக்கு நம்ம செய்யணும், நம்ம போகணும் வரணும். இப்படிதான் ஆவியின் சிந்தனைகள் நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பாரு, நம்ம எவ்வளவு சம்பாதிச்சாலும் அது பாஸ்டர் எவ்வளவு சம்பாதிச்சாலும் ஒரு நய பைசா மேல கொண்டு போகவே முடியாது. ஒத்துக்கிறீங்களா? முடியாது. பாஸ்டர் கொள்ளடிக்கிறாரு, பாஸ்டர் ஏமாத்துறாரு, பாஸ்டர் சொத்து அவர் மேல ஏறி வச்சுக்கினாரு. தோத்திரம் போகும்போது பாஸ்டர் இதெல்லாம் அழியும் போவாரா? ஏன் நமக்கு அந்த மாம்ச சிந்தை வருது. ஆமென் சொல்லுங்க. நாங்களாம் இந்த உலக வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது, கிறிஸ்தவ வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது, கல்யாணம் பண்ணும்போது சொந்த வீடு கிடையாது இல்லையா, சொந்த பந்தம் கிடையாது. தோத்திரம். இயேசுநாதரை நம்பி என்ன பண்ண, என் கல்யாணத்துக்கு எங்க வீட்டார் யாருமே வரல. அவ்வளவு பெரிய கொடுமையான பாவியாடா நீ, யாருமே வரல. நான் சொன்னேன், இயேசு இருக்கிறார். அழைத்த தெய்வம் உண்மையானவர் அல்லோ, வழி தப்பி போகா வண்ணம் என்ன பண்ணுவார், நடத்துவார். 98ஆம் வருஷம் அவரை நம்பி நான் அந்த அம்மா கையை பிடிச்சேன். தோத்திரம். இந்த 25 வரைக்கும் தேவன் நடத்தினே இருக்கிறார். யாரை நம்பின? எங்க அப்பா அம்மாவை நம்பல, அண்ணன் தம்பி யாரும் என் கல்யாணத்துக்கு வரவே இல்லை, யாரும் வரல. சபை விசுவாசியும் வந்தாங்க. தோத்திரம். ஆனா கர்த்தரை நம்பி இந்த திருமண வாழ்க்கையில் இணைக்கப்பட்டோம். தெய்வ கிருபை. நீங்க 33 வருஷம் ஆகுது அவர் நடத்துகிறார். ஆவிக்குரிய சிந்தனை கர்த்தர் பார்த்துக் கொள்வார் இல்லையா? அவர் நடத்துவார். இந்த ஆவிக்குரிய சிந்தனைகள் இருக்கும் போது நீங்க ஒரு நாளும் அசைக்கப்பட மாட்டீங்க. ஆனா மாம்ச சிந்தை பைபிள் அதான் சொல்லுது. கவனிங்க, நீங்க அந்த 8ஆம் வரை எடுத்து வைத்துக் கொள்ளுங்களேன். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். நம்ம என்னைக்குமே இந்த மாம்ச சிந்தை வரக்கூடாது. அப்படின்னா இந்த உலக பிரகாரமான சிந்தனை நமக்குள்ள நம்ம என்ட்ராக்க விடக்கூடாது. ஆனா பிசாசு அந்த மாம்ச சிந்தையை கொண்டு போடுவான். ஆனா நீங்க என்ன பண்ண தெரியுமா? ஆவிக்குரியவர்கள் என்ன பண்ணும், அதை கட் பண்ணணும், அதை கண்ட்ரோல் பண்ணணும். அதான் தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதில் இடிந்த பட்டணம் போல் இருப்பான். அதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அந்த செல்ஃப் கண்ட்ரோல் கட்டாயம் இருக்கணும். புரியுதா? அந்த செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கணும். ஆவிக்குரிய கண்ட்ரோல். புரியுதா உங்களுக்கு? இது இந்த கண்ட்ரோல் இல்லைன்னா உங்க வாழ்க்கை தோற்றம் போற, உன்னுடைய வாழ்க்கை மதில் இடிந்த பட்டணம் மாதிரி இருக்கும். தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதில் இடிந்த பட்டணம் போல் இருப்பான். அதனால்தான் இந்த ஆவிக்குரிய மக்களுக்குடைய சிந்தனை என்னைக்குமே கண்ட்ரோலா இருக்கணும். ஆமென். பகுத்து வீட்டுக்காரமா ஒரு 5 சவரம் ஒட்டியான வாங்கி போட்டுன்னு இருக்கோம், உங்கள்கிட்ட காட்டும், விடுவா நம்ம வசதிக்கு இதெல்லாம் வேண்டாம், தோத்திரம் அப்படின்னு என்ன வந்தா நீ ஸ்பிரிச்சுவலா நடக்குன்னு அர்த்தம் இல்லையா? அப்பவே அவனை போய் யோ பாரு, பகுத்து விட்டுக்கணும் பாரு, அவன் முன்னாடி எவ்வளவு சவரன்ல போடுறான் பாரு, அவளோட நம்ம என்ன கெட்டவங்களா இல்ல நம்மளோட தாழ்ந்தவங்களா? போ கடனை உடனே வாங்கி இல்லையா, போய் என்ன பண்ணு, ஒரு 5 சவரம் ஒட்டியான வாங்கிடுவான்னு சொன்னா நீ நரகம் போயிடுவ. நமக்கு என்ன வருது இல்ல, மாம்ச சிந்த மரணம், ஆவி சிந்த
ஜீவனும் சமாதானம். உங்க சிந்தனை என்னமா? என் அப்பா கொடுத்த ரட்சிப்பு இருக்கு, ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கு, அவர் கொடுத்த இல்லையா அந்த வெண்வஸ்திரம் இருக்கிறது, அவர் கொடுத்த வேதம் இருக்கிறது, அவர் கொடுக்கிற சமாதானம் இருக்கு, சந்தோஷம். இதுதாங்க ஆவின் சிந்தனை, ஜீவனும் சமாதானம். உங்களுக்கு என்ன சிந்தை இருக்கணும்? ஆவியின் சிந்தை. ஒரு நாளும் உலக சிந்தைக்கு இடம் கொடுக்காதீங்க. அது உங்களுக்கு உங்களை வேற வழி கொண்டு போயிடும். ஆமீன் சொல்லுங்களேன். ஆமா, ஸ்தோத்திரம். மாத்திரமல்ல, தேவனுடைய ஆவி உங்களிலே வாசமா இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்படவா இராமல் ஆவிக்கு உட்படவா இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ஆகையால் சகோதரரே, மாம்சத்தடி பிழைக்காதீங்க. மாம்சத்தடி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. மாம்சப்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். ஆவியினால் என்ன பண்ணும்? நம்முடைய சரீரத்தின் செய்கைகளை அழிக்கணும். இப்போ இந்த கவருங்க இருக்குது, பாஸ் மறந்துட்டு போயிட்டாரு, நீ அங்க வந்து நிக்கிற, என்னப்பா கவர் இருக்குது, ஒரு வாரத்துக்கு நமக்கு செலவாகும். நான் பார்க்கறேன் இல்லையா? நீ ஆவிக்குரியாளா சரீரத்திற்குரியாளா? ஆவியினாலே சரீரத்தின் செய்கையை அழிக்கும். அது இச்சை. இச்சை 5 ரூபாய்க்கு இச்சைக்கு ஆசைப்பட்டீங்கன்னா உனக்கு 50,000 ரூபாய் செலவாகும். ஆமென் இல்லையா? நமக்கெல்லாம் ஒரு விதத்தில் சுகரு, பிபி, கொழுப்பு, கொலஸ்ட்ரால் எல்லாம் இருக்குது. இருக்கா? எதிர்கையிலேயே கொலஸ்ட்ரால் இருக்கும். கொலஸ்ட்ரால் இருக்கா? டாக்டர் சொல்றாங்க, அம்மா கொஞ்சம் கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாக தெரியுது இல்லையா, கொலஸ்ட்ரால் கொஞ்சம் குறை சொன்னேன். நான் பிறக்கும் போதே கொலஸ்ட்ரால் பாஸ்டர் ஐயா. உனக்கு கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்தால் கூட என்ன பண்ணணும்? அதை அழிக்கணும். ஆமா சொல்லு. நம்மளால அப்பதான் அந்த கொழுப்பா சாப்பிடும் பாருங்க. ஏற்கனவே உனக்கு கொலஸ்ட்ரால் சொல்றாங்கல்ல, வாயை கட்டுறியா, நாக்க கட்டுறியா இல்லையா? கட்டுறியா இல்ல? பிரியாணி போட்டோன்னா அப்படியே டபுக்கு டபுக்கு டபுக்கு. ஏமா உனக்கு சாப்பிடலாமா, என்ன பொருள் சாப்பிடலாமா, கொலஸ்ட்ரால் இல்ல, 2 மாத்திரை எக்ஸ்ட்ரா போட்டலாம் பாஸ்டர், 2 ஊசி எக்ஸ்ட்ரா குத்திக்கலாம் பாஸ்டர் இல்லையா? நாளைக்கு இந்த பிரியாணி கிடைக்காத. ஆமா கிடைக்காதா? நாளைக்கு ஒருத்தன் போடுவான், நாளைக்கு ஒருத்தன் போடுவான். இப்படி கொலஸ்ட்ராலே சாப்பிட்டுனா எக்காலம் ஊதிடுவோம். எக்காலம் ஊதுவாங்க. என்னப்பா புரியுதா? அது பேர் தான் செல்ஃப் கண்ட்ரோல், தன் ஆவியை அடக்குவது. இந்த ஆவி பாருங்க எல்லாத்துமே ஆசைப்படும். தேவாவி வேண்டாம் வேண்டாம், இது உனக்கு பிரியமானது அல்ல, கண்ட்ரோல் பண்ணு. ஆமென் சொல்லுங்க. புரியுதா? புரியுதா? ஆமா. ஸ்வீட்டை பார்த்த உடனே என்ன பண்ண, நாக்கு அப்படியே பாரு ஜொல்லு அடிக்க பாருங்களேன். தாசைமா ஸ்வீட்டுன்னு ஒன்று நீ பார்க்கணுமே தவிர புசிக்கூடாது. எங்களுக்கெல்லாம் பார்க்குற பாக்கியம் தான், புசிக்கிற பாக்கியம் இல்லை. நீ பார்ப்பாய், அதை தின்னு நாளிலே சாகவே சாவாய். எங்கெல்லாம் அந்த அந்த இதுதான், அந்த வசனம் தான், பார்க்குற அனுபவம் தான். தாப்பா ஒருத்த கால சொன்னார், பாஸ்டர் உங்களுக்காக கோயம்புத்தூர்ல இருந்து நான் ஸ்பெஷலா, சரி அவன் சொன்னானுக்கு கொஞ்சம் புட்டு வாயில் வச்சேன், அவ்வளோதான். அவ்வளோ டேஸ்டா இருக்கு, 10 சாப்பிடலாமான்னு தோடுது. ஆனு சொன்னாரு, சங்கு சங்கு சங்கு. ஏன்? ஆவினாலே மாம்சத்தின் செய்கை நம்ம என்ன பண்ணோம்? அழிக்கணும், அழிக்கணும். அவங்க தான் ஆவிக்குரியவங்க. இந்த சிந்தனை இல்லையா, சிந்தனை சரியா வச்சுக்கங்க. ஆவியின் சிந்தனை எல்லாத்திலுமே எல்லாத்திலுமே ஆவியின் சிந்தனை இருக்கணும். எதுவுமே ஆண்டவர் எப்படி யோசிப்பார்?
ஒரு முறை சீஷர் வர்றாங்க, ஆண்டவரே நம்மளை இந்த பட்டணத்துக்கு வரவானான்னு சொல்லிட்டாங்க, அதனால எலியா மாதிரி அக்கினி இறக்கி இந்த பட்டணத்தை க்ளோஸ் பண்ணிடலாமா கேட்குறாங்க. என்னடா ஆவி உனக்கு இருக்குது கேட்டாரா இயேசுநாதர் லூக்கா எழுதின புஸ்தகத்தில் நினைக்கிறேன் 10ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன ஆவி இருக்குப்பா? நான் அழிக்கவா வந்தேன்? இல்லையே, நான் அழிக்க வரலையே, நான் ஆக்கல வந்தேன். ஆமீன் சொல்லுங்க. அப்போ பாருங்க, அவங்க சொல்றாங்க இவங்க நம்மள இந்த பட்டணத்துக்கு வரவானான்னு சொல்றாங்க ஆண்டவரே, அதனால எலியா செய்த மாதிரி அக்கினி இறக்கி இவங்க எல்லாம் பட்டணத்தை கொளுத்திடலாமா? டேய், நம்ம தேவ பிள்ளைகள்ப்பா, ஆவிக்குரிய பிள்ளைங்கப்பா, இல்லையா? நமக்கு கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லு கிடையாதுப்பா. ஒரு கணத்துல அரைஞ்சா மறு கணத்தை திருப்பி காட்டுற அபிஷேகம் நமக்குள்ள இருக்கிறது. மீன் ஒரு சத்துரு பசியா இருந்தா அவனுக்கு ஆகாரம் கொடு, அவன் தாகமா இருந்தா தண்ணீர் கொடு, அவன் மேல நான் அக்கினி தள்ள குவிப்பேன், உனக்கு நான் பலன் அளிப்பேன்னு சொல்றாரு. ஆமேன். சத்துரு சிநேகிங்கள், சபிக்கிற ஆசீர்வதிங்கள். உங்களை துன்பப்படுத்துறாங்களா, ஜெபம் பண்ணு, அழிக்க யோசிக்காத, மந்திரம் பண்ண யோசிக்காத. ஒரு அம்மா சொல்லுது, பாஸ்டர் என் மருமக எனக்காக சூனி வைக்க போகிறான் பாஸ்டர். உனக்கு எப்படி பழிக்கும்? அது மாமியாரும் மருமகளுக்கு சூனி வைக்கதான் பழிக்குமா? பழிக்காது. நீ சரியா எல்லாம் பழிச்சிடும். அந்த மாம்ச சிந்த வரவே கூடாது. நம்மளாம் ஆவிக்குரியவர்கள் இல்லையா? இயேசுவை போலவே நாம் இல்லையா அன்புள்ளவர்களா இருக்கணும், அன்புள்ளா இருக்கணும். அந்த சிந்தை தான் நமக்குள்ள வரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரியுதா? அப்ப உங்க சிந்தை எப்படி இருக்கணும்? இயேசு எப்படி சிந்திப்பார் அதே மாதிரி நீ சிந்திக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் ஆவின் சிந்தை, இயேசு கிறிஸ்துவின் சிந்தை உங்களிலும் இருக்க கடவுள். ஆமென். அப்ப பாருங்க, உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும், எதிர்காலம் ஃபியூச்சர் நல்லா இருக்கும் இல்லையா? உங்க வாழ்க்கை தெய்வம் ஆசீர்வதிப்பார், விடுதலையை கொடுப்பார். கவனிங்க, தேவனுடைய வரும்போது நீ உன்னையும் அவர் பரலோகத்துக்கு கொண்டு செல்ல ஒரு ஆயத்தமா இருப்பீங்க. இதெல்லாம் இந்த ஆவிக்குரிய சிந்தனையை நம்ம என்ன பண்ணோம், சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். எல்லா காரியத்திலுமே இல்லையா, நீங்க ஆவில் தான் யோசிக்கணும். ஆண்டவர் எப்படி யோசிப்பார், ஆவியானவர் எப்படி யோசிப்பார், அதுதான் நீங்களும் யோசிக்கணும். ஆமென். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பார்த்துக்குவார், ஆண்டு பார்த்துக்குவார். அவங்க தான் ஆவிக்குரியவர்கள். மாம்சப்படி எந்த முடிவும் எடுக்க மாட்டாங்க. எந்த முடிவு எடுத்தாலும் முதல்ல ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே, நான் இந்த காரியம் செய்யலான்னு இருக்கேன், நீங்க உங்களுடைய சித்தம் என்ன ஆண்டவரே, உங்க விருப்பம் என்ன ஆண்டவரே. ஆவிக்குரியவங்க அதுதான் செய்வாங்க. மாம்சத்துக்குரியவங்க தான் பாருங்க, எடுத்தான் கவுத்தான் வேலையை முடிப்பாங்க. கடைசியா 2ஆம் மாசம் போய் கோட்டா நின்று கிடப்பான். ஆவிக்குரிய இல்ல, ஆண்டவரே உங்க சிந்தை என்ன, உங்க சித்தம் என்ன, உங்களுடைய யோசனை என்ன, உங்களுடைய கைட்னஸ் என்ன ஆண்டவரே, உங்களுடைய வழிகாட்டு என்ன ஆண்டவரே. அப்ப நீங்க கேட்கும் போது ஆண்டவர் இயேசு உங்களை சரியான வழியில் நடத்துவார். ஆமென் சொல்லுங்க. அப்போ ஆவிக்குரிய சிந்தனையை நீங்கள் வளர்த்துக் கொள்ளும் போது நீங்கள் உங்க வாழ்க்கையில தேவன் கொடுக்கிற விடுதலை அது உங்களுக்கு உண்டாக ஆரம்பிக்கும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எதுவுமே நீங்கள் மாம்சப்படி யோசிக்கவே கூடாது. எத்தனை பேர் பத்திரிகையில பேர் போடலோட போய் கல்யாணத்துக்கு போவேன், சொந்தக்காரங்க பத்திரிகையில பேர் போடல மறந்துட்டாங்கன்னு வச்சுக்க, போவியா? அப்ப நீ நரகம் தான் உனக்கு. இல்லம்மா பிரிண்டில் தப்பு பண்ணிட்டாங்கம்மா, சாரி. அது எப்படியோ தப்பாகலாம். என் பேரு சின்ன போட்டிருக்க, உன் பேர் பெருசா போட்டிருக்கிற, இதெல்லாம் மாம்சத்துக்குரிய செய்யற வேலை. ஆவி பேரு போட்டானோ இல்லையா, கூப்பிட்டாங்களா போ. எங்க இருந்து பிறந்த நீ? பாட்டு பண்ணல, பாட்டு பண்ணல. பத்திரமாய் என்னை தாய் கருவிலே இல்லையா? ஆமா, வயல் போட்டிருக்கு எஸ்ஐ 16ல், நீ பிறக்கும் போது இல்லையா, நீ தெருவில் கடந்த, நான் தான் உன்னை தூக்கி எடுத்து உன்னை கழுவி உன்னை சுத்தமாக்கி என் ரத்தத்தால் கழுவி உனக்கு இல்லையா சோப் போட்டு கழுவி உன்னை நான் கொண்டு வந்தேன் அப்படி எஸ்ஐக்கள் 16ல் சொல்றாரு அவரு. அப்ப கவனிங்க, இந்த பெருமை, இந்த மேட்டிமை, இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் மாம்சத்தின் எண்ணங்கள்.
கூப்பிட்டாங்களா? இன்னும் அப்ப கொஞ்சம் போற ஏன்னா குறையுமா? என்னை கூப்பிடவே இல்லை, என்னை மதிக்கவே இல்லை, என்னை வான்னு சொல்லவே இல்லை, போன ஒரு டீ கூட கொடுக்கல எனக்கு, போன இல்லையா என்னை கண்டுக்கவே இல்லை. இதெல்லாம் வருதுல உனக்குள்ள. அப்ப நீ பல்லவம் போவியா? நீ ஆவிக்குறிப்பில் தானே இல்லையா? முகமே சுருங்கிடும் பாருங்க. ஏன் தான் வந்தனோ தெரியல. ஆவிக்குரிய சரி ஓகே தோத்துறோம், ஏதோ முடிஞ்சு ஒரு 10 ரூபா மொழியாதனமா ஒரு சோறு பட துணுமா கவனம் வந்துனே இருக்க வேண்டியதான். பரவாயில்லப்பா, நம்ம அவங்கள கூப்பிடல, அவங்கள மதிக்கல இல்லையா, ஆனாலும் அவங்க நம்ம நம்ம சொல்லுக்கு மதிப்பு கொடுத்து வந்து இல்லையா நம்ம பிள்ளையை பிளஸ் பண்ணிட்டு போனாங்களே, உன் மேல ஒரு மதிப்பு அதிகமாகிட்டும் பாருங்க. ஆமென் சொல்லுங்களேன். சின்ன சின்னதுக்கெல்லாம் நீ என்ன பண்ணக்கூடாது, அப்படி யோசிக்க கூடாது. நீ நான் கவர்னரா, நீ முதலமைச்சரா, பிரைம் மினிஸ்டரா இல்லையா? எல்லாமே இந்த ஆவிக்குரிய சிந்தனையில கிறிஸ்து இயேசு எப்படி நம்மளை மன்னிச்சாரோ நம்மளும் மன்னிச்சுட்டு போயினே இருக்கணும். ஆமா சொல்லுங்க. அதான் எபேசியர் 4 கடைசியில் சொல்றாரு. எபேசியர் 4 கடைசி வாசிக்க பார்க்கலாம். 4ஆம் கடைசி வசனம். கிறிஸ்து நமக்கு எப்படி மன்னிச்சாரோ ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர். இவங்க தான் ஆவிக்குரியவர்கள். புரியுதா? ரைட். தோத்துற போ. எவ்வளவு தூரம் ஓடுற போற? ஆமென். புரியுதா? அப்ப உங்க சிந்தனைகள் எப்படி இருக்கணும்? நல்ல ஆவிக்குரிய சிந்தனைகளா இருக்க வேண்டும். ஒரு நாளும் மாம்சத்துக்கோ பிசாசுக்கோ நம்ம இடம் கொடுத்து நம்ம என்ன பண்ணக்கூடாது? தேவனை துக்கப்படுத்தி விடக்கூடாது, ஆவியானவரை துக்கப்படுத்தி விடக்கூடாது. புரியுதா? ரெண்டாவது ஒன்று, ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரிய சிந்தனை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆகாய் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க. இப்போதும் இதற்கு முந்தின காலத்தில் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். உங்கள் 9ஆம் மாதம் 24ஆம் தேதி ஆகிய இந்நாள் முதல் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் போடப்பட்ட அந்நாள் வரைக்கும் சென்ற காலத்தில் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்திமரமும் மாதுளஞ்செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் என்றான். கவனிங்க, நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, களஞ்சியத்தில் இன்னும் விததானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்திமரமும் மாதுளம் செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே. என்னைக்காவது சிந்திச்சிங்களா நீங்க? ஏன் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் வரல? சொல்றாரு, உங்களை சிந்திச்சு பாருங்க. என் ஆலயம் பாலாய் கிடக்கும் போது நீ மச்சு பாவப்பட்ட வீட்டில் குடியிருக்கிற காலமா இது? மலை மேல ஏறி போய் மரத்தை வெட்டி கொண்டு என் ஆலயத்தை கட்டு, நான் அது மேல பிரியமா இருப்பேன். என்னைக்கா நம்ம சிந்திச்சிருக்கோமா நம்ம வாழ்க்கையில? ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. சிந்திக்கணும். பைபிள் போட்டிருக்கு, வாழ்வு காலத்துல நீ நன்மையை அனுபவி, தாழ்வு காலத்துல சிந்தனை. ஏன் நமக்கு இது வந்தது? இந்த பிரச்சனை ஏன் வந்தது? சிந்திக்கணும். இந்த வியாதி ஏன் வந்துச்சு? நல்லா சிந்திப்பேன். ஏன் நமக்கு நம்ம நைட் என்ன சாப்பிட்டோம்? நம்ம தோசை சாப்பிட்டோம், ஏன் இருமல் வந்துச்சு? என்ன நீ சிந்திச்சிருக்கியா? ஏன் இந்த ஜுரம் வந்தது? தேவையில்லா ஜுரம் ஏன் வந்தது? சளி ஏன் வந்தது? சிந்திக்கணும். நான் நீதான் சொன்னேன், பிரியாணியும் ஐஸ்கிரீம் ஒன்னா சாப்பிடக்கூடாதா? நம்ம 2 ஒன்னா சாப்பிட்றோம். சீக்கிரம் 2 சாப்பிட்டா சீக்கிரம் அப்படின்னு டாக்டர் நான் சொல்ல. ஏன்னா இது 2மே காம்பினேஷன் கிடையாது. ஆனா உலகத்தை அது 2த்தையும் காம்பினேஷன் பண்ணி இல்லையா, அப்படி பிரியாணி துண்ண உடனே ஒரு ஐஸ்கிரீம் தூக்கி உள்ள விட்ட உடனே பாருங்க அப்படி ஜில்லுன்னு ஆயிடுது. நமக்கு அவ்வளோ ஆபத்துன்னு டாக்டர் சொல்றாங்க. புரியுதா? அதுக்கு பார்த்து நான் அந்த ஐஸ்கிரீம் பக்கமே திரும்ப கிடையாது.
எதுக்கு அதை சாப்பிடணும், அப்புறம் தொண்டை கட்டும், நாளைக்கு இருமி உட்காந்துருக்கும் இல்லையா? அவனை வந்து நம்ம கொடுக்க போறான். நம்ம துட்டு கொடுத்து இல்லாம அவன் பிரியாணி ஐஸ்கிரீம் கொடுத்து நம்மளை ஒரு வாரம் படுக்க வச்சிருவான். 3 மடங்கு செலவாகும். புரியுதா? புரியுதா? சில சமயம் நம்ம சிந்திக்க மறந்து விடுகிறோம். நமக்கு ஏன் இந்த பிரச்சனை வருது, நமக்கு ஏன் இந்த கஷ்டம் வருது, ஏன் நம்ம குடும்பம் சமாதானம் இல்லை, ஏன் இல்லையா நமக்கு இந்த நன்மை வரல, என்னைக்காவது சிந்திச்சிங்களா நீங்க? இந்த ஆகாய் சொல்றாரு, உங்களை சிந்திங்க. பிரசங்கி சொல்றாரு, தாழ்வு காலமா சிந்தி. ஏன் சிந்தி? ஏன் வருது? ஏன் பிரச்சனை? ஏன் போராட்டம்? சரி, கொஞ்சம் விட்டு கொடுத்து நான் நல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? கொஞ்சம் அமைதியா போய் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு அம்மா போய் ஒரு ஐயர், சாமி என் புருஷன் நல்லா இருக்குன்னு சொல்லி நான் வந்து இந்த விரதம் அந்த விரதம் அந்த விரதம் இந்த விரதம்லாம் பண்றேன் சாமி, வேற எதெல்லாம் விரதம் பண்ணணுமா சொல்லுங்க சாமி. சொல்றான், மௌன விரதம் இருப்பா போதும். என்ன விரதம்? அந்த அம்மா என்னென்னமோ விரதம் பண்ணுதான் புருஷன் நல்லா இருக்குன்னு சொல்லி. வேற ஏதாவது புதுசா ஒரு விரதம் இருந்தா சொல்லுங்க சாமி, நான் அதையும் பண்றேன், என் புருஷன் நல்லா இருக்கணும். அவன் சொன்ன மௌன விரதம் தான் போதும். என்ன விரதம்? எத்தனை மௌன விரதம் இருப்பீங்க? ஐயோ போங்க பாஸ்டர், அதெல்லாம் நமக்கு ஒத்தே வரா பாஸ்டர் இல்லையா? காலைல ஓபன் பண்ற அந்த வாயை நைட்டு வரைக்கும் நான் ஓப்பன்லேயே வச்சுப்பேன் பாஸ்டர். ஏமா என் மௌன விரதம் பல பிரச்சனைகள் நடக்க. உண்மை சொல்றேன். என்னமா அந்த வீடு இப்படி இருக்கு, நான் பண்ணிடுறேங்க. சில சமயம் பேசாமல் இருந்தாலே மூடனும் ஞானமான எனப்படுவான். ஆவின் சிந்தை. சில சமயம் இந்த நாக்கு நீ ஜாகிரதையா பயன்படுத்தணும். இதுதான் உன்னை அடிக்கிறது, இதுதான் உன்னை நரகத்துக்கு கொண்டு போகிறது அப்படின்னு ஒரு அதிகாரம் சொல்ற யாக்கோபு. இது யாருக்கும் அடங்காதான், ஆவியான் கொண்டு தான் அடங்கமாகுது. நீ சில சமயம் பேசாம இருந்துட்டாவே இல்லையா, வருஷத்துல மாசத்துல ஒரு 20 நாள் பேசாமலே இரு. தலையாட்டு, சாப்பாடு, காஃபி, டீ, துட்டு எதுவும் வேணுமா? எவ்வளவு வேணும்? கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. முதல்ல ஒரு நாள் ப்ராக்டிஸ் பண்ணு, 2 நாள் ப்ராக்டிஸ் பண்ணு, அப்புறம் மாசத்துல ஒரு 20 நாள் பேசவே பேசாத, செய்கிலே காட்டு. அந்த குடும்பம் எவ்வளவு பிளஸ்ஸிங்கா மாறி பாருங்க. ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? உண்மைங்க. நான்லாம் 10 பேச மாட்டேன். போய் சொல்லுவா, அப்பா உங்க அப்பா சாமியார் ஆயிட்டா, இனி அவங்க வாழ்ந்து ஒரு வார்த்தை வெளியே வராது. இது 2 பேசி கிடக்கும். நான் அப்படி திரும்பி படுத்துறேன், அவ்வளவுதான் தோத்துறோம். வைப சொல்லுவா, இனி உங்க அப்பா பேச மாட்டாரு, அவளை இனி மௌன விரதத்துக்கு போயிட்டாரு அவரு இல்லையா? அதனால நீ என்ன திட்டினாலும் சரி, என்னத்தினாலும் சரி, யாரு தூங்க மாட்டேன், பேசதான் கேட்டுன்னு இருப்பேன், பேச மாட்டேன், நான் மௌன விரதம் எடுத்துருவேன் தப்பு. அதனால்தான் இம்மட்டும் குடும்பம் வண்டி ஓடினே இருக்கு. எல்லா வீட்டுக்கும் இதே பிரச்சனை தான். நான் சொல்ற மந்தத்தை மட்டும் கத்துக்கும். என்ன பண்ணு, ஒரு 20 days எதுவுமே பேசாம. என்னம்மா முடியலன்னா தோத்துறோம். வா, நான் ஐடியா கொடுக்குறேன். வா, பைபிள் சொல்லுங்க, நீங்க நீதிமொழி புக்கு நிறைய வாசிங்களேன். சண்டைக்காரியும் கோபக்காரியுமான வீட்டிலே குடியிருப்பதை விட வனாந்திரத்தை போய் குடியிருக்கிறான்னு ஞானி சொல்றாரு. பேசாம இருந்தாவே நீங்க ஞானமான என்னப்படுவீங்க. நிறைய காரியங்கள் நான் இந்த நீதிமொழியை படினால்தான் நிறைய சொல்றேன் உங்களுக்கு. அமைதியா இருங்க, பாருங்க குடும்பம் சமாதானமா போறதை நீ பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. அதனால மேக்சிமம் வாரத்தில் ஒரு 2-3 மணி நேரம் மாதிரி மௌன விரதம் எடுங்க. உங்களுடைய மாங்கல்ய பாக்கியம் உனக்கு கிடைக்கும். மாங்கல்ய பாக்கியம் கிடைக்கும். ஆமென் சொல்லுங்களேன். என்னது அவர் அதான் சொல்றாரு, சிந்திங்க. ஏன் நம்முடைய களஞ்சத்தில் விதை தானியம் இல்லை? ஏன் நம்முடைய வாழ்க்கையில இந்த ஆசீர்வாதம் இல்லை? சிந்தி. நம்ம ஏதாவது செஞ்சிருக்கிறோமா இல்லையா? புண்ணியம் தான் செஞ்சோமா? புகழ் எதனா செஞ்சோமா?
தேவனுக்கு எதாவது செஞ்சோமா? ஹல்லேலூயா. செய்யுங்க. அப்போ தேவன் நம்மளை பிளஸ் பண்ணுவார். இதை ஏன் சொல்றேன்னா, ஆவிக்குரிய சிந்தனை. ஏன்னா என் கையிலேருந்து என் ஒய்ஃபே 10 ரூபா வாங்க முடியாது. அவ பல பாடுபட்டு தான் என்கிட்ட 10 ரூபா வாங்க முடியும். சொல்லுவா, எவனா ஒருத்தன் வருவான் லம்பா அடிச்சுன்னு போவான் பாரு. சில சாபம் பண்ணுவான். எவனா வருவான் லம்பா அடிச்சுன்னு போவான். எனக்கு 10 ரூபா கொடுக்க நீ இது பண்றல இல்லையா? தோத்துறோம். உண்மைதான், தோத்துறது தான் இல்லையா? தோத்துறது தான். பல ஏமாற்றம் அடைஞ்சிருக்கிறேன். ஏன்னா இந்த ஆவின் சிந்தை வந்துட்டல. ஆனா என்னோட அவன் நல்லா பண்ணுவான். என் ஒய்ஃப் இருக்கால. ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, சில சமயம் நாம் சிந்திக்கணும். ஏன் நமக்கு இந்த தாழ்மை வருது, தாழ்ச்சியா வருது, ஏன் இந்த கஷ்டம் வருது, ஏன் இந்த போராட்டம் வருது இல்லையா? நம்ம இப்படி இருந்துட்டா நலமா இருக்குமே சொல்லி நீங்கள் வேதத்தை வாசித்து எதை செஞ்சாலும் ஆவிக்குரிய சிந்தனையோடு செய்யுங்க. அது உங்களுக்கு ஆசை. ரெண்டாவது ஒன்று சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஆவிக்குரிய உங்களுடைய வாழ்க்கை இருக்க ஒரு காரியம் கவனிங்க, ஆவிக்குள்ளாய் செபிப்பது. வாசிக்கலாம். யூதா எழுதின புத்தகம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம். யூதா 1:20. ஆவிக்குள்ளாய் செபிப்பது. நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். யூதா சொல்றாரு, நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசம் மேல உங்களை என்ன பண்ணும்? உறுதிப்படுத்திக்கணும். ரெண்டாவது, பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணணும். இந்த அனுபவம் உங்களுக்குள்ள வரணும். எப்படி ஜெபம் பண்றது? பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்றது. ஏன்னா அந்த கடைசி நாட்களிலே கவனிங்க, நீங்க தேவனுடைய சத்துவத்தின் வல்லமையில பலப்படணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில செபிக்க கற்றுக்கொள்ளணும். ஆவிக்குள்ளாய் செபிக்க கற்றுக்கொள்ளணும். கவனிங்க, நமக்கு உலகத்துல 3 போராட்டம்: துரைத்தனம், அதிகாரம், இப்பிரபஞ்சத்தின் அந்தகாரம். 3 பூமியில இருக்கு. ஒன்னே ஒன்று தான் மேல. ஆவி அந்தகார லோகாதிபதி கிரியைகள். இந்த அந்தகார லோகாதிபதி கிரிகளை நீங்கள் அழிக்க வேண்டுமானால் நீங்கள் ஆவிக்குள் செபிக்க வேண்டும். புரியுதா உங்களுக்குலாம்? நீங்க பரிசுத்த ஆவியானோடு கூட அவர் கொடுக்கிற அந்த வரங்களாகிய அந்த அந்நிய பாஷையோடு செபிக்கும் போது அந்த ஜெபம் அந்த அந்தகார லோகாதிபதிகளை கிரிகளை அழித்து உங்களுக்கு வெற்றி கொண்டு வரும். அதான் நாங்க சொல்றோம், நீங்க ஒரு 1/4 மணி நேரமாவது, ஒரு 1/2 மணி நேரமாவது நீங்க ஆவியில ஜெபம் பண்ணுங்க. ஆவியில ஜெபம் பண்ணுங்க. ஆவியில ஜெபம். ஏன் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் அந்த சத்துரு உங்களுக்கு விரோதமாக அந்த தீமைகளை செய்ய காத்து கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு நாளும் உங்க மேல அந்த அக்னி ஆஸ்திரங்களை வீசிக்கொண்டிருக்கிறான். உன்னை அழிக்க, உன் குடும்பத்தை அழிக்க, உன் பிள்ளைகளை அழிக்க, உன் பிள்ளைகளை தாறுமாறாக்க அந்த சத்துருவாகி பிசாசு அந்த அக்கினி ஆஸ்திரங்களை நம்ம விரோதமாய் அனுப்பும் போது நம் ஆவியில் நிறைஞ்சு ஜெபம் பண்ணும் போது ஆவியானவர் நமக்காக என்ன பண்ணுவாரு? கொடியேற்றுவார். சத்துரு வெள்ளம் போல வரும்போதெல்லாம் பரிசுத்த ஆவி நமக்கு என்ன பண்ணுவாரு? கொடியேற்றுவார். ஆமென். புரியுதா? அத நம்ம ஆவிக்குள்ள ஜெபிக்கணும். 1 கொரிந்து வாசிக்கிறோம், நீங்க கருத்தா ஜெபிக்க முடியும், ஆவியா ஜெபிக்க முடியும். கருத்தோடு பாட முடியும், ஆவியோடும் பாட முடியும். ஆமென். நீங்க ஜெப அறையில நீங்க அந்நிய பாஷையோட பாட்டு பாடலாம், ஆவியில பாட்டு பாடலாம், ஆவியில ஜெபம் பண்ணலாம், கருத்தா பாட்டு பாடலாம், கருத்தா ஜெபம் பண்ணலாம். புரியுதா? ஆனா இங்க சொல்றாரு, மகா பரிசுத்தமான விசுவாசத்துல உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுங்கள். இதெல்லாம் நல்ல அனுபவங்கள் உங்களுக்கு. புரியுதா? பல பல வெற்றிகளை இந்த பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபம் பண்ணும் போது தேவன் நமக்கு தருவார். பல தரிசனங்கள் உண்டாகும். உங்களுக்கு உங்களை குறித்த தரிசனம், சபையை குறித்த தரிசனம், உங்க பிள்ளைகளை குறித்த தரிசனம் இல்லையா? ஆவியானவர் வெளிப்படுத்துவார். பாருங்க,
அப்போஸ்தலர்கள் 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பேதுரு பசியா இருக்கும்போது அவர் ஜெபிக்க போகிறார். பரிசுத்த ஆவியானவர் ஜெபிக்கிறார். அப்போது ஆண்டவர் ஒரு தரிசனத்தை காட்டுகிறார். 10ஆம் அதிகாரம் 10வது வசனம். நான் மிகுந்த பசி அடைந்து, அவன் மிகுந்த பசியடைந்து சாப்பிட மனதாயிருந்தான். கவனிங்க, பசியா இருக்கும் போது ஜெபம் வருமா? மிகுந்த பசி பாருங்க, அதெல்லாம் நீ புடிச்சிக்கணும். மிகுந்த பசி அடைந்து சாப்பிட மனதாயிருந்தான். சாப்பிடறதுக்கு மனசு வந்துட்டு அப்ப போய் ஜெபம் பண்றாரு. இதனால ஆவிக்குரிய அனுபவங்கள் பாருங்க. அவன் மிகுந்த பசி அடைந்து சாப்பிட மனதா இருந்தான். அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் அவன் ஞான திருஷ்டி அடைந்தான். நான் ஞானம் சொன்னேன், அவன் ஆவிக்குரிய மன்றத்தில் போயிட்டான். ஹலோ, அவன் ஞான திருஷ்டி அடைந்து வானம் திறந்திருக்கிறதையும் 4 முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியை போல ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி வருவதையும் விடப்பட்டு இருக்கிறதாகும். கவனிங்க, ஒரு தரிசனம் உண்டாது பாருங்க. ஒரு தரிசனம் உண்டாது பாருங்க. ஒரு துப்பட்டி போல ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி வருவதை பார்க்கிறாரு. அவர் சொல்றாரு, அதுல எல்லா வகையான மிருகங்களும் அதுல காணப்படுகிறது. அதிலே பூமியில் உள்ள சகல விதமான 4 கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதாக கண்டான். ஏன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போனோம். புறஜாதி மக்கள் மத்தியில் போய் சுவிசேஷம் சொல்லணும். பரிசுத்தாவி ஊற்றப்பட போகிறார். அதுக்கு முன்னாடி தேவன் தரிசனம் கொடுக்கிறார் பாருங்க. எப்படி அவன் ஞான திருஷ்டி அடைந்தான். அப்படின்னு ஆவிக்குள்ளாய் மாறிட்டான். இதே வசனம் தான் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லி வாசிக்கலாம். கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானேன். அப்போது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். அது நான் அல்பாவும் ஒமேகாவும். கவனிங்க, நீங்க பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணும்போது உங்களுக்கு தேவ தரிசனங்கள் உண்டாக ஆரம்பிக்கும். ஞான திருஷ்டி அடைவீர்கள். புரியுதா? ஞான திருஷ்டி அடைவீர்கள். உங்களுடைய எதிர்காலத்தை குறித்துதான ஒரு திட்டத்தை தேவன் வெளிப்படுத்துவார். அல்லது யோவானுக்கு பாருங்க, அந்த இனி உலகத்திலே என்னெல்லாம் நடக்க போகிறது, இந்த உலகம் எப்படி அழிய போகிறது என்பதெல்லாம் குறித்ததான ஒரு வெளிப்பாட்டை தேவன் யோவானுக்கு கர்த்தருடைய நாளிலே அவன் ஆவிக்குள் மாறுகிறான். புரியுதா? ஆவிக்குள்ளானா. அப்படி ஆவிக்குள்ளாகும் போது அவனுடைய இந்த மனது மாறிட்டு ஆவிக்குள்ளா போயிட்டாங்க. நீங்க அந்நிய பாஷை பேசும்போது என்ன பண்ணுமா? மூளை செயல்படாதான், ஆவியான மாத்திரம் செயல்படுவாரா? மூளை ரெஸ்ட் எடுத்துக்குமா டக்குன்னு. புரிஞ்சுட்டீங்களா? அப்ப நீங்க ஏன் ஆவிக்குள்ளா மாறனா இல்லையா? உங்களுடைய ஃபியூச்சரை குறித்து, உங்களுடைய எதிர்காலங்களை குறித்து நீங்கள் ஞான திருஷ்டி அடைய நீங்கள் இந்த பரிசுத்த ஆவிக்குள் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பிசாசை ஜெயிக்க, அவனுடைய தந்திரங்களை முறியடிக்க, அவனுடைய எல்லா செயல்பாட்டையும் முறியடிப்பதற்கு இந்த ஆவியானுடைய உதவி நமக்கு அவசியம். அவர்தான் நமக்காய் கொடியேற்றுகிறவர். ஆமென். பிதாவின் ஆழங்களை அறிந்தவர் அவர்தான். உன்னை குறித்து தேவ சித்தம் என்ன என்பதை இந்த ஆவியானவர் உனக்கு வெளிப்படுத்துவார். அப்படிதான் 1 கொரிந்தியர் 2:9 சொல்லுகிறது. வாசிங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 2:9. ஆவியானவர் பிதாவின் ஆழங்களை அறிந்து உங்களுக்காக செயல்படுகிறார். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். அப்போ தேவனுடைய ஆழங்களை யார் ஆராய்வார்? ஆவியானவர் தான். அப்போ நீங்க ஆவியில ஜெபம் பண்ணும்போது உங்களை குறித்த தேவ சித்தம் என்ன என்பதை ஆவியான் போய் தேவனுடைய ஆழங்களை போய் பார்ப்பாரு. புரியுதாமா? ஹலோ, புரியுதா? அப்போ ஆவிக்குரியவர்கள், நீங்க ஆவிக்குரியவர்கள் சொல்லி என்ன அடையாளம்னா அபிஷேகம் தான், அந்நிய பாஷை தான். அவங்க தான் ஆவிக்குரியவர்கள். அப்போ நீங்க கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில பேசி நீங்க ஜெபம் பண்ணும்போது நீங்க ஞான திருஷ்டி அடைவீர்கள். உங்களுக்கு தேவன் தரிசனங்களை வெளிப்படுத்துவார்.
உன்னை குறித்து, உன் குடும்பத்தை குறித்து, உன் பிள்ளையை குறித்து, உன் ஊழியத்தை குறித்து, சபையை குறித்து தேவன் திட்டங்களை வெளிப்படுத்துவார். நீங்க அதுக்காக ஜெபிக்கும் போது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆமென். புரிஞ்சுட்டா? புரியுதா? ஆவிக்குள்ளா ஜெபம் பண்ணுங்க. அவங்க தான் ஆவிக்குரியவர்கள். நீங்க ஆவிக்குள்ள நல்லா ஜெபம் பண்ணணும். கொஞ்ச நேரம் நல்லா மனம் திறந்து வாயை திறந்து நல்லா அந்நிய பாஷையில பேசி, இல்லையா, தனிமையா எவ்வளோ பேசலாம் அந்நிய பாஷையில. புரிஞ்சுட்டீங்களா? யாரா இருந்தாலும் சரி, வாலிப்பிள்ளையா இருந்தாலும் சரி, தனிமையா உட்காந்துட்டு ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் நல்லா அந்நிய பாஷையிலே ஜெபம் பண்ணுங்க. ஒரே வார்த்தை இருந்தாலும் போல அப்படியே பேசி ஜெபம் பண்ணுங்க. ஆவியான கனெக்ட் ஆயிடுவார். பரிசுத்த ஆவி கனெக்ட் ஆவார். அவர் கனெக்ட் ஆயிட்டார்னா நீங்க ஞான திருஷ்டி அடைவீர்கள். ஞான திருஷ்டி அடைஞ்சிட்டீங்கன்னா உங்களுடைய வெளிப்பாடுகள், தரிசனங்கள்லாம் உங்களுக்கு உண்டாக ஆரம்பிக்கும். நீங்கள் சூப்பர் நேச்சுரலுக்குள்ள போயிடுவீங்க. ஹல்லேலூயா. இயேசு பாருங்க ஜெபம் பண்ண போனாரு, ஞான திருஷ்டி அடைஞ்சிட்டாரு, இல்லையா? அவர் முகரூபம் மாறிட்டு. நீங்க நல்லா பரிசுத்த ஆவிக்கு ஜெபம் பண்ணி பாருங்களேன், உங்க முகரூபம் மாறும். முகரூபம் மாறும். இயேசுவின் முகரூபம் மாறி அவருடைய வஸ்திரம் மென்மையாய் மாறிவிட்டது, இல்லையா? அங்கே பிதாவாகிய அங்கே ஏனோக்கும் எலியாவும் பேசுகிறதை இயேசு கேட்கிறார். இந்த அனுபவத்தை நீங்க பார்க்க முடியும் உலகத்திலே. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அப்போ ஆவிக்குரியவர்கள் என்ன எப்படி அவங்க ஆவிக்குரிய சிந்தனை உள்ளவர்களாக இருப்பார்கள். ஒரு நாளும் மாம்ச சிந்தை இருக்காது, உலக சிந்தை இருக்காது, இல்லையா? ஆமா, தேவனுக்கு உரியவைகளையே என்ன பண்ணாங்க, சிந்திப்பாங்க. இப்போ நான் சுத்தி வந்தேன்னா தெய்வத்தை தான் சுத்தி வருவேன். நான் தெய்வத்தை தான் சுத்தி வருவேன். நாளைக்கு என்ன பண்ணலாம், நாளை மறுநாள் என்ன பண்ணலாம், அதனால என்ன பண்ணலாம், தோத்திரம். அப்போ அது தேவ சிந்தியாய் மாறிடும். அப்பதான் புது புது வெளிப்பாடுகள் தருவார் ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. ஏந்து நிக்கலாம், ஜெபம் பண்ணலாம். ஒண்ணு உங்களுக்கு ஆண்டு சொன்னாரு, நீங்கள் ஆவிக்குரிய சிந்தை உள்ளவர்களாய் இருக்கணும். ஒரு நாளும் உங்க வாழ்க்கையில உலக சிந்தையோ மாம்ச சிந்தையோ நீங்க இடம் கொடுக்கவே கூடாது. ரெண்டாவது ஆண்டு சொல்ற ஒரு காரியம் என்னன்னா, நீங்கள் பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரமாவது நீங்க ஆவியில நிறைஞ்சு ஜெபிக்கிற அந்த பாக்கியம் பெற்றுக்கொள்ளுங்கள். ஞான திருஷ்டி அடைவீர்கள். ஞான திருஷ்டி அடைவீர்கள். ஆமென். எல்லாம் கண்ணு மூடி ஜெபம் பண்ணலாம். எல்லாம் கண்ணு கொண்டாரு ஜெபம் பண்ணி பார்க்கலாம். நீங்க சில சமயம் பல காரியங்களை மாம்சீகமாய் யோசித்து தேவனுடைய கோபத்துக்கு நீங்க ஆளாகி இருக்கலாம். அவனுடைய மன்னிப்பு கேளுங்க. சில சமயம் நீங்கள் சபையில கூட சில காரியங்களை நீங்கள் மாம்சீகமாய் அல்லது உலகமாய் யோசித்திருக்கலாம். மன்னிப்பு கேட்ட ஆண்டவரே, நாங்கள் எதை செய்தாலும் ஆவிக்குரிய சிந்தை உள்ளவர்களாய், ஆவிக்குரிய சிந்தையோடு செயல்படுகிறவர்களாய் எங்களை மாற்றும் ஆண்டவரேன்னு கேளுங்களே. பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்திலே உமக்கு நன்றி. இந்த மன மகிழ்ச்சியான இந்த நல்ல மத்தியான வேளையில ஆவிக்குரியவர்கள் எப்படி இருக்கணும், எப்படி இருந்தா விடுதலை கிடைக்கும்னு சொல்லி பார்க்கிறப்பா. ஆவிக்குரியவர்கள் ஆவின் சிந்தை உள்ளவர்களாய் இருப்பார்கள். ஆவிக்குரியவர்கள் பரிசுத்த ஆவிக்குள்ளாய் ஜெபிப்பார்கள். ஆவிக்குரியவர்கள் ஆவின் நடத்துதலில் இருப்பார்கள். எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அவர்கள் தேவ ஆவியினால் நடத்தப்படுவார்கள். ஆண்டவரே, அப்படி எங்க திருசபையாரை நீர் நடத்த முடியாது ஜெபம் பண்றப்பா. ஆண்டவரே, அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில நடந்து ஆவிக்குரிய சிந்தனையில் இருந்து ஆண்டவரே ஆவிக்குள்ளாய் ஜெபம் பண்ணி ஆண்டவரே அப்பா தேவனுடைய சித்தத்தை விருப்பத்தை நிறைவேற்ற உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பத்தில் கூட அவள் ஆவிக்குரிய சிந்தை உள்ளவர்களாய், அவள் ஆவிக்குரிய சிந்தை உள்ளவர்களாய் இருக்கிற உதவி செய்யும்படியா நான் ஜெபம் பண்றப்பா. வந்த ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன்னு சொன்னீங்களப்பா. உம்மை கனப்படுத்தி உம்முடைய பரிசுத்த ஓய்வு நாளை அவர்கள் ஆசரிக்க வந்தபடினாலே கர்த்தர் அவர்களுக்கு வேண்டிய அந்த பலனை கிருபையாய் தர வேண்டுமா நான் ஜெபம் பண்றப்பா. ஆசீர்வதிங்கப்பா. நல்ல சுக வேலை ஜீவனை கொடுங்கப்பா. ஆண்டவரே, அவருடைய தேவைகளை சந்திங்க, குறைவெல்லாம் நிறைவாக்குங்க.
அப்போ அவங்க மனசுல தான பாரங்கள் துன்பங்கள்லாம் மாற்றுங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அவங்க மேல கர்த்தருடைய ஆவியானுடைய வல்லமை பலமாய் இறங்கட்டும். காராபா சந்தானா மாதுரா பாலாபோ சங்கரா. கட்டுகள், நுகங்கள், பிசாசின் கிரிகள், போராட்டங்கள், அசுத்தாவி கிரிகள், மந்திர சூனிய கட்டு ஏவல்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தாலே கடிந்து விலகி ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. உங்க ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. தீமைகள் விலகட்டும். ஆவியானவர் கொடுக்கிற விடுதலைக்காய் ஸ்தோத்திரம். ஆவியானவர் கொடுக்கிற விடுதலைக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலையும் உண்டு என்ற வார்த்தைப்படி அந்த விடுதலையை தரும்படியா ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆசீர்வதியும். திரும்பி போகிறார்கள், உம்முடைய தூதரை கூட வைங்க. சுகபத்திரமான பிரயாணத்தை வாய்க்க பண்ணுங்க ஆண்டவரே. உடைய வருகை தாமதிக்குமானால் அடுத்த வாரம் நாங்கள் சேர்ந்து உம்மை ஆராதிக்க தொழுது கொள்ள எங்கள் உதவி செய்யும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் சதா காலமும் அவருடைய வருகை மட்டும் நம்மை காத்துக் கொள்வாராக. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளிட கடவர் என்பதே. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு வாழ்த்திக் கொள்ளுங்கள்.